ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் இட்லி தோசையை செய்யணும்னு சொல்லிட்டு பணியாரம் செஞ்சுருந்தேங்க. எனக்கு பாப்பா வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய நல்லதும் கேட்பாங்க, இல்லை ஒரு மாதிரியாகவும் பேசுவாங்க. அது எப்படின்னா, எப்படி நீ மட்டும் குண்டாவே இருக்க, உன் குழந்தை அப்படியே ஒல்லியாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை விட என்னன்னா, அவங்களும் ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்கங்க, குட்டி பாப்பாவை தான் வச்சுருப்பாங்க. அவங்க குழந்தை ஒன்றும் குண்டாவே இருக்காது, ஒல்லியாக தான் இருக்கும். ஆனால் என்னை பார்த்து கேட்பாங்க, ஏன் உன் பாப்பா மட்டும் ஒல்லியாவே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு அது ரொம்ப சங்கட்டமாக இருக்குங்க. நம்ம என்னங்க சாப்பாடு கொடுக்காமையா இருக்கோம், என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஆனாலும் என்ன தலை மட்டும்தான் இருக்குது, உடம்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதனால் ஏற்படுற ஸ்ட்ரெஸ் இருக்கேங்க, அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நான் குழந்தைங்க விஷயம்னு சொல்லலைங்க. ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா, தயவு செஞ்சு அவங்ககிட்ட போய், என்னங்க நீங்கள் இப்படி இருந்தீங்க, இப்போ இப்படி ஆயிட்டீங்க, உங்கள் உடம்பெல்லாம் போயிருச்சு, உங்கள் முடியெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு நோயை விட நீங்கள் பேசுகிறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க.